நிச்சயமா உறுதியா சொல்றேன், அடுத்த காந்தி ஜெயந்தி கொண்டாடுற போது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு தமிழ்நாடு இருக்கும். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன். நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம். 10 வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் தலைவா. பழமும் கிடைக்காது, காயும் கிடைக்காது. You are selected. You are selected. You are unselected. You are selected. சனியனே அப்புறம் என்ன பயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? நேரா அந்த பொண்ணாண்ட போயிட்டு இந்தா பாருமா. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். ஏய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? கான்ஃபிடென்ட். என்னுடைய ஒய்ஃப் கூட கோயிலுக்கு தான் போறாங்க. அவங்கள வந்து போவானான்னு சொன்னது கிடையாது. அதனால கடவுளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து விமர்சனம் செய்யறது கிடையாது. அதற்கு பிறகு அந்த புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார். கிண்ணறரை கூப்பிடுவார், கிம்பருடரை கூப்பிடுவார், தேவர்களை கூப்பிடுவார். 30-38 கோடி தேவர்களை அழைத்து இஷ்டாவதாரத்தை கூப்பிட்டு சில எக்ஸ்ட்ராவதாரங்களை கூப்பிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார். அவர் என்ன சொல்லுகிறார் மணமக்களுக்கும் தெரியாது, வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் புரியாது. ஒருவேளை தனியாக அந்த புரோகிதரை கூப்பிட்டு கேட்டால் அவரும் சொல்லுவார் எனக்கும் தெரியாது. இந்த மாநாட்டுடைய தலைப்பே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போடாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று நீங்கள் இதை போட்டிருக்கிறீர்கள், இதை அழைத்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பெயரிட்டது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மாத்தி மாத்தி பேசுறீங்களே, உங்களுக்கு தான் சனாதனமே வேணாம்ல, அப்ப எதுக்கு இந்து கடவுள் முருகனை மட்டும் வச்சு அரசியல் பண்றீங்க? அது சரி, தேர்தல் வரும்போது மட்டும் எல்லாத்தையும் அவசரமா சரி செய்யறது ஒண்ணும் திமுக அரசுக்கு புதுசு இல்லல்ல. ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? அமைச்சர் உதயநிதி கலந்து கொண்ட கூட்டம் முடிந்த பிறகு வாழ்த்தார்களை திமுகவினர் போட்டி போட்டுக் கொண்டு எடுத்துச் சென்றனர். ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் 11 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதாண்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். சாதாரணமா வரலடா திமுக காரன். இந்த மண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, அவன் தான் காரணமா இருப்பான். இந்த நாய் இங்க இருந்து போக சொல்லி வெட்டு கூட்டு ஆகி போடு. உனக்கு இவருக்கு ஆகாதுல்ல, இங்க நிக்காத இடத்த காலி பண்ணு. ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நாம எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுள்ங்கிறோம். தமிழ் முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டு விட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா? எல்லாம் ஓட்டுக்காக. புதுமண தம்பதி செல்ஃபி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது நானாக வாங்கி எடுத்தேன். அப்போது நெற்றியை நான் துடைத்தேன். அது வழக்கமான ஒன்று. திருநீர் பார்த்து துடைக்கவில்லை. நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு இருக்கும். வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி துடைப்பது வழக்கமானது. எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன். இதை வைத்துக் கொண்டு 1 வார காலமாக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது. வாயாலே வட சுடுவார், நன்றாக வாயாலே வட சுடுவார். என்ன பார்த்தா ஒழுங்கா நடந்துக்கணும்னு சொன்னீங்க? ஆமாண்டா. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். நம்ம இன்னைக்கு பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் முயற்சிக்கின்றோம்.
இது பாத்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழாவில் அதிக அளவான கூட்டம் போய் மரத்து தளவுது விளையாட்டை பார்க்க போறது, இது வந்து உண்மையிலேயே நாகரிகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியல. சின்னசாமி நெரிசலுக்கும் இந்து மதத்துக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் 100 வருஷ கோயில் இடிச்சிருக்க இதே டிஆர் பாலு எங்க ஊர்ல எதிரி தொகுதியில சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயில், இன்னொரு கோயில் சரஸ்வதி லட்சுமி, இன்னொரு கடவுள் பார்வதி கோயில். இந்த 3 கோயில் என் தொகுதியில ஜிஎஸ்டி ரோட்ல பாத்தீங்கன்னா 3 கை கட்டிருப்பாங்க, அந்த இடத்துல இருக்கு. இந்த 3 கோயில நான் தான் இடிச்சேன். ஆனா இவ்வளவு பேசிட்டு ஓட்டுக்காக வெக்கமே இல்லாம வேலை தூக்கிக்கிட்டு வந்துருவாங்கல்ல. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு காமச்சுவை பரப்போதி இந்த மகளிர்லாம் இருக்காங்க. முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. அது வந்து பேச்சுக்களுக்கு பேச்சுவாக்கள் நீங்க ஒண்ணு கேட்கிற போது நானும் கேஷுவலா ஏதாச்சும் ஒண்ணு சொல்றது இயற்கை. ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகளை வற்புறுத்தித்தான் நாங்கள் பேசுவோமே தவிர. ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான், அங்க அந்த அம்மா கேக்குது, நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. ஒண்ணும் இல்ல, சைவம்னா இப்படி படுத்துக்கிறது, வைணவம்னா இப்படி நின்னுங்கிறது. நின்னுங்கனா 5 படுத்தா 10. சின்ன பையன் சார். ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன், இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு, 400 வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி வருவத வேண்டும் என்று யாருமே எங்கேயுமே எதுவும் பேசுவது கிடையாது. எங்கேயாச்சும் கேஷுவலா பேசிட்டு இருக்கிற போது ஏதாச்சும் ஸ்லிப் ஆகி வர்ற வார்த்தைகள் சில வந்து விடும். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டு தான் நானும். ரீசெண்டா மேயர் பிரியாவோட வீடியோ ஒண்ணு வைரல் ஆச்சுங்க. அதுல குடியரசு தின விழாவை முன்னிட்டு சில பேருக்கு விருது கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த விருது கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது யார் கூடயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு முக்கியமான போன் கால்னா அப்படி ஓரமா போய் பேச வேண்டியது தானே. நீங்க மேடையில நின்னு போன் பேசுறது விருது வாங்குறவங்களுடைய உழைப்பை கொச்சைப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. தயவு செஞ்சு நீங்க இருக்க பொறுப்புக்கு கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கோங்க. தம்பி, அங்க என்ன நடக்குதுன்னு புரியாம வார்த்தையை விடாத. மேயர் மேடம் பேசுற எல்லா போன் காலும் சென்னை மக்களோட நல்லதுக்காகத்தான் இருக்கும். Meanwhile, அம்மா, அடுப்புல வெங்காயம் வதக்கிட்டு இருக்கு, தக்காளி எங்கடி? ஒரு 5 மினிட்ஸ்மா, தோ வந்துட்டேன். நீ வரத்துக்குள்ள வெங்காயம் கருகிடும். அடுப்ப சிம்ல வைமா, ஐ அம் ஆன் தி வே.